வணக்கம் வியூவர்ஸ், வெல்கம் பேக். ஆக்சுவலா இப்போ வெதருக்கு அதுக்கும் நம்ம இப்போ ஃபேன் போட்டு தான் இந்த வீடியோ எடுத்துட்டு இருக்கோம். சூப்பர் 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 அபிஷேக். சரி, இப்போ ஃபேக்ட் என்னன்னா இந்த வெதருக்கு அதுக்கும் சும்மாவே நாங்க இப்படி உட்கார்ந்து இருக்கும்போது இங்கே ஈரமாகுதுங்க வேர்வை. ஆமா சரியா? அப்படி இருக்கும்போது அது மட்டும் இல்லாம நம்மளால இந்த ஹியூமிடிட்டியில மத்தியான நேரத்துல நான் சொல்லவே வேணாம், காமேஷ் ப்ரோ வேற ஷூட்டிங் அதுன்ட்டு வண்டியில சுத்துறதுனால அவருக்கும் நல்லாவே தெரியும். மண்டையில இருந்து தண்ணி அவ்வளவு ஊத்துது இப்பெல்லாம். இந்த நீங்க பாத்துருக்கலாம், பனி பிரதேசத்துல ஒரு டைப் ஆஃப் வாட்டர் ஹார்வெஸ்ட் பண்ணுவாங்க. அதே மாதிரி இந்த டெசர்ட்ல எல்லாம் பாத்தீங்கன்னா அவங்களும் தண்ணி வந்து எடுப்பாங்க. இந்த போட்டோ கொடுங்க. இன்னைக்கு வந்து வெறும் அப்படி வெளியில போய் ஒரு போட்டோ எடுத்தா மூஞ்சில எவ்வளவு தண்ணி இருக்குன்னு பாருங்க. இந்த போட்டோ நான் உங்களுக்கு அனுப்புறேன். இது என்ன ஆர்பிஐ பக்கத்துல எடுத்த மாதிரி இருக்கு? இது நம்ம செக்ரட்டேரியட்ல. ஓகே சரி, அதான் அப்போ என்ன ஆகுது, இந்த அளவுக்கு வந்து டெம்பரேச்சரும் ரைஸ் ஆனது தெரியுது. ஆமா, அதுக்கேற்ற மாதிரி நம்ம ஷர்ட் வண்டி கையெல்லாம் தொட்டாலும் அப்படியே ஹீட் ஆகுது. சூப்பரா ஹீட் ஆகுது. எதுக்கு இதை சொல்றேன் என்னன்னா, இப்ப இந்த வாட்ச் இருக்கு இல்லையா, வண்டி ஓட்டுறோம் இல்லையா, வண்டி ஓட்டும் போது இப்போ வாட்ச் வந்து வேகமா சார்ஜ் இறங்குது, ரொம்ப வேகமாவே இறங்குது. இது வந்து வாட்ச் 4 LTE வேரியன்ட். வண்டி காத்தாலாம் ஓட்டும் போது இப்போ கொஞ்சம் கூலா இருக்கு இல்லையா, வண்டி ஓட்டும் போது இது தனியா சூடாகுங்க, அப்படியே கொதிக்குங்க வாட்ச். எங்கேயாவது கையை சுட்டுமோ, ஏன்னா எந்த லெவலில் வெயில் இருக்குங்கிறத வந்து இந்த வாட்சை எடுத்துட்டு என் கையை பார்த்தா தெரியும். புரியுது. ஸோ அது என்னன்னா அவ்வளோ பயங்கர சூடாகுது. எல்லாருக்குமே அந்த இடத்துல டேன் ஆயிடுதுல்ல. ஆமா, உங்களுக்கு 2 வாட்ச் 2 கையிலையும் வெள்ளை கலர் நீங்க மெயின்டைன் பண்ணுவீங்க அந்த இடத்துல மட்டும். ஆமா, பாருங்க ஒரு மனுஷன் எவ்வளவு பிஸி தெரியுமா. இப்ப ஹைலைட் என்னன்னா இந்த வெதர் இம்பாக்ட் டிவைஸ் மேல இருக்கு ப்ரோ. நல்லா தெரியுது. இப்போ S24 நான் யூஸ் பண்ணிட்டு இருக்கேன். கொஞ்ச நேரம் முன்னாடி கூட நான் வெளியில 5G டேட்டாவோட தான் நம்ம வெளில கடைக்கு போயிட்டு வந்தோம் இல்லையா, அப்பெல்லாம் வந்து என்ன மணி 7:30 மணி. 7:30 மணிக்கெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா என்ன வெயில் அடிக்க போகுது, அதனால அப்ப நார்மலா இருக்கு. சோ இப்போ பாத்தீங்கன்னா இது வைஃபைல தான் கனெக்ட் ஆயிருக்கு அப்படின்றனால எப்படி இருக்கு பாருங்க, லைட் வார்ம் இருக்கு. இந்த டிவைஸ் இதுவே பகல்ல யூஸ் பண்றோம் அப்படின்னும் போது மொபைல் டேட்டா ஆன் பண்ணி எல்லாம் யூஸ் பண்ணோம்னா கொஞ்சம் டெம்பரேச்சர் ரைஸ் ஆகுது ப்ரோ. இது வந்து இத்தனைக்கும் எக்ஸினோஸ் இல்ல? ஆமா, எக்ஸினோஸ் தான். டெம்பரேச்சர் ரைஸ் ஆகுதுன்னா யூஸபிள் இல்லாமலாம் போகாது, அதாவது கையில தொடவே முடியாது. ஐயோ அப்படிலாம் ஆகாது, அப்படியே ஒரு 40 டிகிரி கிட்ட தொட்டுரும். இல்ல எனக்கு S24 அல்ட்ராவுமே ஹீட் ஆகுது. எனக்கு வந்து என்னன்னா இதெல்லாமே லைட்டா ஹீட் நான் என்னால பார்க்க முடியுது. இந்த ஃபோனுமே ஹீட் ஆகுது, GT6மே அப்டேட்னால. நான் எதனால நான் எப்படி நினைக்கிறேன்னா கிளைமேட் அவ்வளோ ஹீட்டா இருக்கு, அதனால அந்த ஹீட்டை நான் ஃபீல் பண்றேன். ரொம்ப ஓவர் ஹீட் இல்லை, இதுவுமே ஹீட் ஆகுது. ஆனால் இதெல்லாம் வந்து வாங்கின புதுசில் ஹீட் ஆகலை. OnePlus 13ம் சரி GT6ம் சரி ஹீட் ஆகலை. அதனால் இப்போ ஒரு வாரம் ஒரு 10 நாளாக ஹீட்டிங் இருக்குது. கரெக்டாக அப்டேட்டும் வந்தது, சூடும் அக்னி நட்சத்திரமும் வந்தது, ரெண்டும் இருக்கு. இல்லை இது எதுக்காக சொல்ல வரேன்னா, இப்போ இதே மாதிரியான டிவைஸை வந்து நான் நவம்பர் டிசம்பர் ஜான் ஃபெப்ரவரிக்கு யூஸ் பண்ணும்போது வேற மாதிரி இருக்கு. ஆமாம், கரெக்டாக இந்த ஏப்ரல் எண்டில் தான், அதுவும் ஏப்ரல் ஸ்டார்டிங் கூட இல்லை, ஏப்ரல் எண்டில் ஸ்டார்ட் ஆச்சு. இல்லை அதுவுமே வந்து நம்ம மனிதர்களோட ஒப்பிட்டுக்கலாம்னு வச்சுக்கோங்களேன். இப்போ அது ஜனவரி, நம்ம வந்து ஜனவரி பிப்ரவரிலாம் கூலாக இருந்தோம், இப்போ ஏப்ரல் மேலாம் கொஞ்சம் நம்ம ஹாட் ஆலையா, அந்த மாதிரி தான். ஸோ அது அதே விஷயம் அதுக்கும் நடக்குது. ஏன்னா இதை நான் எதுக்கு சொல்ல வரேன்னா, இப்போ நிறைய கமெண்ட் செக்ஷன்லயும் என்னால் பார்க்க முடியுது, இதுக்கு முன்னாடி ஹீட் ஆகாத டிவைஸ் எல்லாம் கூட அப்டேட் வந்ததுக்கப்புறம் ஹீட் ஆகுது, அப்டேட்டுக்கு ஹீட் ஆகுது. நிறைய பேர் பயப்படுறீங்க. இப்போ எக்ஸாம்பிளுக்கு சொன்னா 2024 எண்டில் தான் நீங்கள் வந்து ஃபார் த ஃபர்ஸ்ட் டைம் ஒரு ஃபிளாக்ஷிப் ஃபோன் வாங்கியிருந்துருக்கலாம். அதுக்கு இப்போ ஒரு சில அப்டேட்ஸும் வந்திருக்கலாம், அண்ட் கரெக்டாக சம்மரும் வந்துருச்சு. இதுக்கு முன்னாடி நீங்கள் யூஸ் பண்ண ஃபோன் எதுவுமே இந்த அளவுக்கு டெம்பரேச்சர் ரைஸ் ஆகி நீங்கள் பார்த்துருக்காம இருக்கலாம். ஏன்னா நீங்கள் வந்து ஒரு என்ட்ரி லெவல் டிவைஸ் யூஸ் பண்ணிட்டு இருந்திருக்கலாம், அது ஹீட் ஆயிருந்திருக்காது. ஆனால் இப்போ நீங்கள் வந்து ஒரு ஃபிளாக்ஷிப் ஃபோனோ இல்லாட்டி மிட் ரேஞ்ச் ஃபோனோ, ஒரு 8S Gen 3யோ இல்லாட்டி 8 Gen 3யோ இந்த மாதிரி டிவைஸ் நீங்கள் வாங்குறீங்க அப்படின்னும் போது அந்த டிவைஸ் இந்த என்வரான்மெண்ட்டுக்கு ஏற்ற மாதிரி மாறும்போது அதில் நம்ம ஒரு சில டாஸ்க் கொடுக்கும்போது அது லைட்டாக வார்ம் ஆகுது அண்ட் சம்டைம்ஸ் ஹீட் ஆகுது அப்படின்னா நீங்கள் பயப்படுறீங்க. அதை கன்வே பண்றதுக்கு தான் சொல்றேன். ஸோ அப்நார்மல் ஹீட்டிங் இப்போ எதுவுமே பண்ணல, பேக்கெட்ல வச்சிருக்கேன் ஹீட் ஆகுது அப்படின்னா நம்ம யோசிக்கணும். ஆமா, மொபைல் டேட்டா ஆன்ல இல்ல ப்ரோ. ஆனா இன்னைக்கு இருக்கிற கிளைமேட் இருக்கிற கண்டிஷனுக்கு நான் இன்னைக்கு வந்து எப்படின்னா பாக்கெட்ல வச்சிருந்தேன், சூடாச்சு. எப்படின்னா நமக்கு வந்து அந்த பேண்ட்ல சூடு படுது இல்லையா, வெயில், நல்ல வெயில்ல பைக் ஓட்டினா, கார் ஓட்டுறவங்களுக்கு அந்த பிரச்சனை இல்லை, என்ன மாதிரி பைக் ஓட்டுறவங்களுக்கு சொல்றேன். நான் பைக்ல தான் எல்லா இடம் போவேன் வருவேன். ஸோ அந்த ஜீன்ஸ்லயும் அந்த ஷர்ட்லயும் வந்து பாத்தீங்கன்னா அப்படி வெயில் அடிக்குது. உண்மைதான். நீ தெரியாம பிளாக் கலர் போட்டு போயிட்டேன், எப்படியா இருக்கு பாருங்க, பூரா அதான் உப்பு புத்துருச்சு, பயங்கரமாவே இருக்குது. ஐயோ நீங்க வேற. அதாவது என்னன்னா டோட்டலா என்னன்னா முடியல. அதாவது நான் வந்து வெளியில வந்து இந்த இளநீ மாதிரியோ ஜூஸோ எதுவும் குடிக்க மாட்டேன். இன்னைக்கு 4 இடத்துல நின்று குடிச்சு கடைசியில் அந்த தாகமும் தீராம பன்னீர் சோடா வாட்டர் பாட்டில் வரைக்கும் வந்துருச்சு. சோ இப்போதைக்கு இந்த மாதிரியான ஒரு என்வரான்மெண்ட்ல ப்ரோ, இப்போ நான் இன்டென்ஸான டாஸ்க் ஒரு கேமிங் செஷனுக்குள்ள போறேன், 5G டேட்டா ஆன்ல இருக்கேன் போது ஒன்றும் இல்லை, இப்போ ஆகுது. இதோ ஒன்றும் இல்லை, இப்போ இது நான் இங்கே வரதுக்கு முன்னாடி தான் 100% சார்ஜ் போட்டு எடுத்துகிட்டு வந்தேன். இப்போ எவ்வளோ வேகமாக சார்ஜ் இறங்குது அப்படிங்கிறதுக்கான ஆதாரம் இதுதான். இதை பாருங்க,
லாஸ்ட் சார்ஜ் பண்ணி எடுத்தது 2 hours 48 minutes. ஓகே 17% இறங்கியிருக்கு. இதுக்கு முன்னாடி GT6 இப்படி இறங்குனது இல்ல. இறங்கினது இல்ல. இப்போ இறங்கிருக்கு. 42 minutes தான் ஸ்கிரீன் ஆன் டைம். புரியுது. ஆனா இப்போ வந்து 83 இருக்கு. ஸோ இப்போ எவ்வளவு வேகமா இறங்குதுன்னு பாருங்க. ஸோ இதுக்கு என்ன காரணம் அப்படின்னா நம்ம சொல்ல வர காரணம் என்ன தெரியுமா? தனிப்பட்ட முறையில் என்விரான்மெண்ட்டும் பிளேஸ் ரோல்ன்றதான் சொல்ல வர இந்த வெதர்ல கொஞ்சம் கோளாரா தான் இருக்கு. இந்த வெதர்ல அப்டேட்ஸும் வருது. நாட் ஒன்லி ஃபார் சாம்சங், ஆல்சோ ஃபார் OnePlus. ஸோ இந்த சிச்சுவேஷன் இதுலயும் பாருங்க, இதையும் சார்ஜ் எடுத்து 2 hours 51 minutes ஆச்சு. 19 minutes ஸ்கிரீன் ஆன் டைம். 7% இறங்குது. ஆனா இது இந்த பிரைட்னஸ் கொஞ்சம் பார்த்து பண்ணி விடுங்க, பாவமா இருக்கு. இவ்வளோலாம் ஏற்றி விட்டீங்கன்னா கண்ணை விஞ்சி போய் அது நம்ம கண்ணுக்கும் பாதிப்போம். ஓகே. ஸோ அப்டேட் பண்றத பத்தி பிரச்சனை இல்லை. ஆனா பண்ணும்போது சப்போஸ் தெர்மலி ரொம்பவே ஆக்டிவா டிவைஸ் இருந்து அப்நார்மலா இருந்ததுன்னா லைன் விழறதுக்கான வாய்ப்பு இருக்குங்கிறதுக்காக தான் சொல்றோம். ஸோ அதனாலேயே இப்போ நம்ம காமேஷ் ப்ரோ என்ன பண்ணாருன்னா ஃபாக் ஃபார்ம் ஆகுதான்னு ஸ்பிளிட் ஏசியில கை விட்டு பார்த்த ஆளு நம்ம ஆளுங்க இப்போ என்ன பண்றாங்கன்னா நம்ம குரூப்ல அப்டேட்டை கிளிக் பண்ணிட்டு ஸ்பிளிட் ஏசிக்குள்ள தான் விட்டுருக்காங்க. ஏன்னா ஃபோன் வந்து ஹீட் ஆகக்கூடாதுன்னு. ஸோ இப்படிலாம் பண்ண வேண்டியது. ஏன்னா இதுல இந்த வாட்ச் இருக்கு இல்லையா, நேற்று நடந்த விஷயம். நேற்று சார்ஜ் போட்டிருந்தா ஓவர் ஹீட்டில் அப்படியே பாஸ் பண்ணிடுச்சு. சார்ஜிங்லேருந்து எல்லாமே இது ஓவர் ஹீட் ஆச்சுன்னா சாம்சங்கில் எப்பவுமே அப்படி ஆகும். ஓவர் ஹீட் ஆச்சுன்னா சார்ஜிங் சஸ்பெண்ட் ஆகும். சார்ஜிங் இது ஃபோன்லேயும் ஆகும் ப்ரோ, நிறைய ஃபோன்லேயும் ஆகும். சரியா, நான் உடனே அதை எடுத்துகிட்டு போய் ஏசி கிட்ட காமிச்ச உடனே திருப்பி அதில் மெசேஜ் வருது, ஏதோ CPU கூல் ஆயிடுச்சு, நான் வேலை செய்ய ரெடி ஆகிட்டேன், கொண்டு போய் சார்ஜில் வை அப்படின்னுச்சு. சொல்லிட்டு அதுவே இதாங்க நிலைமை. சும்மா கிண்டலுக்குலாம் இல்லை. ஸோ இந்த சிச்சுவேஷன்ல அப்டேட் பண்ணும்போது கொஞ்சம் உஷாரா மெயினா அப்டேட் பண்ணும்போது முடிஞ்ச வரைக்கும் அதை எப்படி பண்ணலாம்னா அப்டேட்டை பூரா டவுன்லோட் பண்ணிடுறீங்க இல்லையா, டவுன்லோட் பண்ணிட்டு ஒரு தடவை ஃபோனை சுவிச் ஆஃப் பண்ணுங்க. ஃபோனை சுவிச் ஆஃப் பண்ணிட்டு கொஞ்ச நேரம் அது கூல் ஆகட்டும். ஒரு 10 நிமிஷம் கூல் ஆனதுக்கு அப்புறமா ஆன் பண்ணி இன்ஸ்டால் கொடுங்க. இன்ஸ்டால் கொடுக்கும்போது முடிஞ்ச வரைக்கும் கூலான பேஸ்ல இருங்க, கூலா இருங்க. எக்ஸாக்ட்லி. எல்லாம் நீங்களும் ஹாட்டா இருந்து ஃபோனும் ஹாட்டா இருந்ததுன்னா ஒன்றுமே தெரியாத புரியாத சர்வீஸ் சென்டரில் போய் நம்ம உட்காந்துக்கிட்டு அவங்க சொல்கிறத நம்புறதா வேண்டாமான்னு தவிக்க வேண்டியதாக. Simply, universe has no choice other than following me. சரி, மொத்தம் நீங்க எல்லாரும் உஷாரா இருக்கணுங்கிறதுக்காக மட்டும் தான் இந்த பதிவே தவிர மற்றபடி வந்து பாத்தீங்கன்னா வேற எதுவும் பெரிய லெவலில் அவேர்னஸ் கொடுக்குற அளவுக்கு இல்ல. ஆமா. ஸோ அப்டேட்ஸ் வந்ததுன்னா அதே சமயம் அப்டேட் பண்ணுமான்னு கேட்டா ஆல்ரெடி நம்ம iQOO 12க்கு ஒரு ரிவ்யூ போட்டிருப்போம், யூசர் ரிவ்யூ. அவர்ல எவ்வளவு விவரமா இருக்காருன்னா ஃபண்டச் OS 14லயே இருக்காரு, அவர் அப்டேட் பண்ணவே இல்லை. அப்டேட் பண்ணாத போன்ஸ் எல்லாம் கொஞ்சம் நல்லா இருக்கு. ஆமா. இப்போ எக்ஸாம்பிளுக்கு சொல்லணும்னா காமேஷ் ப்ரோவே என்ன சொல்றாரு, அவரோட OnePlus 13ல நிலா போட்டோ இதுக்கு முன்னாடி கொஞ்சம் பெட்டராவே எடுத்துக்கிட்டு இருந்தேன், ஆனா இப்ப எடுக்க முடியல எப்ப அப்டேட் வந்ததுக்கு அப்புறமா. அதனால நமக்கு அப்டேட் தேவையா இல்லாட்டி அப்டேட் வந்ததுக்கு அப்புறம் அது எந்த அளவுக்கு நல்லா இருக்குங்கிறது கம்யூனிட்டி பேஜஸ்ல போய் படிச்சுட்டு அதுக்கப்புறமா பண்ணலாம். அதாவது நல்லா இருந்த மொபைலே பேட்டரி இப்ப வேகமா இறங்குது, கொஞ்சம் சூடாகுது. கத்திரி வெயில்ல சொல்ற மாதிரி இருக்கு ப்ரோ. வெளில போகும்போது கொஞ்சம் நல்லா அப்பப்போ தண்ணி எடுத்துக்கோங்க, ஹைட்ரேட்டடாவே இருங்க, இல்லாட்டி ஸ்ட்ரோக் வந்துடும், ஹீட் ஸ்ட்ரோக் வரும் அப்படின்னு சொல்ற மாதிரி போனுக்கெல்லாம் சொல்ற அளவுக்கு ஆகிட்டீங்க. போனுக்கெல்லாம் சொல்ற அளவுக்கு ஆகிட்டோம்னா போன் அந்த அளவுக்கு நம்ம யூஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டோம். முடிஞ்ச வரைக்கும் மொபைலை வீட்டுக்குள்ளே நுழைஞ்ச உடனே ஆஃப்லைன் மோட்லேயோ இல்லை மோட்லனா இது சைலண்ட் மோட்ல போட்டு அதெல்லாம் போடுற மாதிரியான ஒரு நிலைமைக்குள்ளே தான் நம்ம இருக்கணுன்றது எனக்கும் ஆசை தான். சொல்ல போனால் இப்போ ஐடி ஒர்க் பண்ணுற எல்லாருக்கும் எப்படி இருக்கும்னா ஸ்லாக்ல இப்போ மல்டிபிள் ப்ராஜெக்ட்ஸ் ஒர்க் பண்ணுறாங்க டிஃப்ரெண்ட் கிளைண்ட் கிட்ட அப்படின்னா ஒரு ஸ்லாக் ஆப்பில் 2 கிளைண்ட்டோட அக்கௌண்ட் இருக்கும், ஒரு டீம்ஸ்ல 2 கிளைண்ட் அக்கௌண்ட் இருக்கும் வெர்ச்சுவலா. அப்போ இவங்கலாம் வந்து போனை எப்படி யூஸ் பண்ணுவாங்க யோசிச்சு பாருங்களேன். அதாவது இப்போ நம்மளாமாவது நீங்களாம் என்ன பண்ணுவோம்னா இப்போ உங்களுக்கு ஆஃபீஸ் ரிலேட்டடா வாட்ஸ்அப்ல வந்து ஏதாவது சேட் வரலாம், ஏதாவது ஆர்டிஸ்ட் கிட்ட வந்து சேட் வரலாம். இப்போ ரொம்ப ஐடில ரொம்ப இன்வால்வா இருக்கிறவங்க நிலைமை எப்படி இருக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னா அவங்க ஒர்க்கே நோட்டிபிகேஷன் ரிலேட்டடா இருக்கும், செம்ம டார்ச்சரா இருக்கும். இல்ல இப்போ எனக்கு தெரிஞ்ச ஒருத்தர் எங்க ஃபிளாட்லயே எப்படின்னா அப்படிதான் இருக்காருப்பா அந்த மனுஷன். ஒர்க்கு நிரந்தரம் இல்லைன்ற மாதிரியான ஒரு இமேஜ். ரெண்டாவது இப்போ கிளைண்ட் சைட்ல இருந்து ஒரு மெசேஜ் வருது, அதுக்கு நீங்க 10 மினிட்ஸா ரிப்ளை பண்ணல அப்படின்னா அதெல்லாம் நோட் பண்ணி வைப்பாங்க. நீங்க நிஜமாவே ஏதோ ஒரு எமர்ஜென்சில இருப்பீங்க, வயிற்று கலக்குதுன்னு போயிட்டு பாத்ரூம்ல உட்காந்துருக்கலாம், இல்லாட்டி அதுக்கு உங்களுக்கு இங்க இந்தியால லஞ்ச் ஹவரா இருக்கலாம், நீங்க லஞ்சுக்கு போயிருக்கலாம், ஆனா 10 நிமிஷம் ஆச்சு இன்னும் ரிப்ளை வரலன்ற மாதிரி ஆகுமா. அதனாலேயே நிறைய பேர் கையிலேயே வந்து எல்லா ஆப்பையும் வச்சிருப்பாங்க, அங்க இருந்து ரிப்ளை பண்ணுவாங்க. எங்க இருந்தாலும் கக்கூஸ்ல இருந்து கூட ரிப்ளை பண்றதெல்லாம் பார்த்திருக்கேன். இல்ல ப்ரோ, நான் என்ன சொல்ல வரேன்னா எதுவுமே நிரந்தரம் இல்லைங்கிறது. ஓகே, நம்மளுமே கூட தான் நிரந்தரம் கிடையாது. இல்ல கரெக்ட் ப்ரோ. பட் இன்னைக்கு சொசைட்டியை பத்தி நம்ம நிறைய தடவை ஆல்ரெடி பூமர்ல பேசியிருக்கோம்ல. எல்லார் வீட்லயும் எல்லாருக்கும் என்ன தோண ஆரம்பிச்சிருச்சு இன்னைக்கு டிஃபால்ட்டா. கொஞ்ச நாள் முன்னாடி நம்ம குரூப்ல கூட ஒரு சாட் போச்சு, என்னன்னா இந்த மாதிரி டெவலப்மெண்ட்னாலே சென்னை கோயம்புத்தூர்னு தான் பேசுறீங்க, ஏன் எங்க ஊர்லாம் டெவலப் ஆகக்கூடாதுன்னு ஒருத்தர் கேட்டிருந்தாரு. நான் சொன்னேன் உங்க ஊர் இப்போ எப்படி இருக்கோ அப்படி இருக்கிறனாலதான் உங்க ஊருக்குன்னு ஒரு அழகு இருக்கு. நீங்க டெவலப்மெண்ட்னா ஏதோ 4 லேன் 8 லேன் ரோடு அப்புறம் 20 மாடி பில்டிங் இதுதான் டெவலப்மெண்ட் நினைச்சிட்டு இருக்கீங்க. அது கிடையாது. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் எங்க இருந்தாலும் இப்போ ஒன்றும் ப்ரோ இன்டர்நெட் வந்து எல்லா இடத்துலயும் இருக்கு. இப்போ ஸ்டார்லிங்க் மாதிரி யோசிச்சு பாருங்களேன். இப்போ ஸ்டார்லிங்க் இருக்குன்னா நான் எங்க ஊர்ல இருக்கிற ஒரு பில்டிங்ல ஆண்டனாவை மாட்டி, நான் சொல்றது நார்மல் கிரவுண்ட் ஃப்ளோர் இருக்கிற பில்டிங் மாடியில ஆண்டனாவை மாட்டி இன்டர்நெட் ரிசீவ் பண்ண ஆரம்பிச்சிடலாம். அங்க இருந்து ஒரு ரிமோட்ல ஒர்க் பண்ணலாம். எஜுகேஷன் இருந்தா
போதும், எங்க இருந்தாலும் யாருனாலும் ஒர்க் பண்ண ஆரம்பிச்சிருவாங்க. ஆமா இப்போ அந்த இடத்துல பொருளாதாரம் அந்த இண்டிவிஜுவலுக்கு வளருது. இப்போ இந்த மாதிரி எல்லாருக்குமே வளரும். கரெக்டா? டெக்னாலஜிக்கல் அட்வான்ஸ்மெண்ட் வந்துட்டு இருக்கு. அதை யோசிக்காம எல்லாரும் எப்படி தெரியுமா யோசிக்கிறாங்க, 8 லேன் ரோடு வேணும், மல்டி ஸ்டோரிட் பில்டிங் எங்க ஊர்லயும் இருக்கணும், எங்க ஊர்லயும் ஒரு மால் இருக்கணும். இதுதான் வந்து இம்ப்ரூவ்மெண்ட். அது வந்து இம்ப்ரூவ்மெண்டா எனக்கு தெரியல. இல்லங்க, மொத்தம் வந்து போன் பிளஸ் சொசைட்டி அப்படின்னு வந்து நிறைய விஷயங்கள் இருக்கு. கண்டிப்பா சொசைட்டி பத்தி பேசுறதுக்கு இன்னும் நிறைய டாபிக்ஸ் இருக்கு. அந்த டாபிக்கோட உங்களை வந்து நாங்க திரும்ப சந்திப்போம். அது வரைக்கும் சிவபரணி. இன்னைக்கு என்னடா பேசுங்கன்னு கேட்டா பேச ஆரம்பிச்சா அதுக்குள்ள டைம் ஆயிடுச்சு, முடிச்சிட்டோம். நிஜமாவே அதான் உண்மை. ஆனா ஆல்ரெடி நம்ம அந்த டெம்பரேச்சர் பத்தி சொல்லிருக்கோம்ல, அதை பத்தி நீங்களும் யோசிங்க. நாங்க திரும்பியும் சொல்றோம், எந்த பிராண்டுக்காகவும் சப்பக்கட்டு கட்டுறதுக்காக நாங்க சொல்ல. ஐபோன்ல ஆரம்பிச்சு எல்லா போனுமே வந்து இந்த வெதருக்கு செமையா சுட ஆரம்பிச்சிருக்கு. அதனால நம்ம அதையும் வந்து சூதானமா பாத்துக்க வேண்டிய நிலைமையா இருக்கு. நம்ம தண்ணி ஊத்தி ஏதாவது பண்ணிக்கலாம், இதுக்கு என்ன பண்றது, சுவிட்ச் ஆஃப் தான் பண்ணி வரமைக்கணும் போல. ரைட்டுங்க. சோ அதுதான் சொல்லணும்னு நினைச்சோம், சொல்லிட்டோம். அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன். அது வரைக்கும் சிவபரணி, காமேஷ். பார்க்கலாங்க. பை. பார்க்கலாம். பை.